பிரசன்னா சொல்லுங்க, பொதுமக்கள் போராட்டம் இல்லாம அரசியல் கட்சிகளும் போராட்டங்கள் நடத்தி வருகிறாங்க. இதுல முக்கியமா திமுக போராட்டத்துல பார்த்தா மூத்த தலைவர்கள், ரயில் மறியல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. களத்துல இருந்து உங்களுடைய பதிவுகள். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 17ஆம் தேதி முதலாகவே ஒரு மிகப்பெரிய எழுச்சியான மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக 17ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் மாநில அளவில் எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் களத்தில் இறங்கி போராடிய பிறகு தற்பொழுது ஒரு அவசர சட்டமானது இயற்றப்பட்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாணவர்களின் இந்த போராட்டத்தை ஆதரிக்கும் வகையிலும் அனைத்து அரசியல் கட்சிகளுமே மாணவர்களின் இந்த போராட்டத்தை வரவேற்பு அளித்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று திமுக தரப்பில் சென்னை மாம்பலம், எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மற்றும் மாநிலத்தின் பல இடங்களிலும் ரயில் மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களும் நேற்றைய தினம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் திமுகவினுடைய செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையிலே முன்கூட்டியே இந்த ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு நல்ல வரவேற்பை அது பெற்றிருக்கும். இருப்பினும் தற்போதாவது இதை செய்தார்களே என்று கூறிய அவர் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு நிரந்தரமான தடையை அகற்றி அனைத்து வருடங்களும் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவர் மற்றும் பல்லாயிரக்கணக்கான திமுகவினர், அவர்களுடைய தொண்டர்கள் உள்ளிட்டோரும் சேர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இன்றைய தினம் காலை 8 மணிக்கு துவங்கி மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது திமுகவினுடைய செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது தற்பொழுது துவங்கியுள்ளது. எனவே இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை வரை நடைபெறும். முக்கியமாக இவருடைய பிரதான கோரிக்கை, மத்திய அரசு தன்னுடைய அந்த காட்சி பட்டியலிலிருந்து அதை அகற்றிவிட்டு நிரந்தரமாக எப்பொழுதுமே சட்ட ரீதியாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு எந்த ஒரு சிக்கலும் வந்துவிடக் கூடாது. அப்படி எந்த சிக்கலும் இல்லாமல் முறையாக அனைத்து வருடமும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்திய தற்பொழுது திமுக தரப்பிலே இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டமானது தற்பொழுது துவங்கியுள்ளது.